sum எனக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா which of the following is prime number அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. which of the following is prime number அப்படின்னு சொல்லி நமக்கு கேக்குறாங்க. சோ பின்வருவனவற்றில் பகா எண் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பகா எண்கள்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு எண்ணும் தன்னாலையும் அல்லது ஒன்னாலே மட்டும்தான் டிவைட் ஆகணும். அவங்களதான் நம்ம பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 வந்து எதால மட்டும் டிவைட் ஆகும் அப்படின்னா 3 3ஆல டிவைட் ஆகும், தன்னால டிவைட் ஆகும். சோ கரெக்ட். அடுத்து 3 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். வேற எந்த நம்பரை வச்சும் நம்மளால 3 டிவைட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் 7. சோ 7 வந்து 7ஆல மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். சோ அது போக நம்மளால 7 1ஆல டிவைட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி அந்த நம்பராலையும் மற்றும் 1ஆலையும் இந்த 2 நம்பரால மட்டும் டிவைட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களதான் நம்ம பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் என்னென்ன சொல்லலாம் பகா எண்களுக்கு அப்படின்னா 2 சொல்வேன், 3 சொல்வேன், 5 சொல்வேன், 7 சொல்வேன். 9 பகா எண்ணான்னு கேட்டா வராது. 9 9ஆல டிவைட் ஆவாங்க, 9 1ஆல டிவைட் ஆவாங்க. இது போக எக்ஸ்ட்ரா 9 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ 9 எனக்கு பகா எண்ணானா கிடையாது. ஸோ அதே மாதிரி அப்போ எனக்கு 10 ஆகாது, 11 13 17. ஸோ இந்த மாதிரி எனக்கு போயிட்டே இருப்பாங்க பகா எண்கள். என்கிட்ட கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ல யாரு பகா எண்கள்? சோ பகா எண்கள்னா எப்படி அவங்களாலையும் மற்றும் ஒன்னாலையும் மட்டும் டிவைட் ஆக முடிஞ்சவங்களா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 149 எடுத்துக்கிறேன். 149 வந்து எதால கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் 149ஆல கேன்சல் ஆகும், வேற 149 1ஆல கேன்சல் ஆகும். வேற எந்த நம்பர் போட்டாலும் கேன்சல் ஆகாது. 2 போட்டாலும் கேன்சல் ஆகாது, 3 போட்டாலும் கேன்சல் ஆகாது. 149 கேன்சல் பண்ண முடியாது. சோ 42 பார்த்தாலே தெரியுது ஒரு ஈவன் நம்பர். சோ நான் 2ஆலே ஈஸியா கேன்சல் பண்ணிடுவேன். எனக்கு 21 வந்துடும். 319. சோ 319 பார்க்கும்போது நமக்கு எதாலையும் கேன்சல் ஆகாத நம்பர் மாதிரி தெரியலாம். சோ 319 11ஆல கேன்சல் ஆகும். எனக்கு 29 வரும். அதே மாதிரி 345. சோ 345 பார்த்தாலே தெரியுது 5ஆல கேன்சல் ஆகும் ஈஸியா. சோ 5ஆல கேன்சல் பண்ணா 6 9 69 நமக்கு வரும். சோ நமக்கு இதுல எந்த வந்து கேன்சல் ஆகல வேற நம்பரால அப்படின்னா 149 மட்டும்தான் தன்னாலையும் 1ஆலையும் மட்டும்தான் கேன்சல் ஆயிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ 149 தான் இதுக்கு ஆன்சரா வருவாங்க. சோ நெக்ஸ்ட் செகண்ட் சம். முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ முதல் 100 வரை உள்ள சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n 100 நேச்சுரல் நம்பர்ஸ் கேக்குறாங்க. சோ 100 நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? n is equal to 100. 1ல இருந்து 2 3 அப்படியே போய் 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் ஆட் பண்ண சொல்றாங்க. சோ அப்ப இந்த இடத்துல n என்னவா வருவாங்க? 100 அப்படின்னு சொல்லி வருவாங்க. சோ இந்த மாதிரி முதல் n நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னப்பா? n into n plus 1 divided by 2 அப்படின்றதா ஃபார்முலாவா இருக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல n என்னது? 100. ஸோ 100 எண்களை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ n இருக்கிற இடத்துலலாம் நான் 100 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ n-க்கு பதிலாக இங்கே 100 100 plus 1 101 divided by 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த 2ஆல நான் 100 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 50ன்னு வருவாங்க. ஸோ 101 into 50. ஸோ 101 into 5 பண்ணுவேனா? ஸோ 505. இன்னொரு 0 எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க. ஸோ 5050 எங்க இருக்காங்க? ஆப்ஷன் ஏல இருக்காங்க. ஸோ 5050 தான் இதுக்கு ஆன்சரா வரும். ஸோ எஸ்.